வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நன்னாள். ஆங்கில தேதி 21ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 வருடம். இன்று வியாழக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் குரு பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்றைய தினத்துடைய அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகாசக்தி நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல புரிவார். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:20 வரை சனியுடைய உத்திராட்டாதி நட்சத்திரமும் அதற்கு அடுத்து புதனின் ரேவதி நட்சத்திரமும் நடைமுறைக்கு வரும். இன்றைய திதி காலை 11:50 வரை நவமி திதியும் அதற்கு அடுத்து தசமி திதியும் நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 10:45 முதல் 11:45 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரையும் நடைமுறையில் இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் நாம் இன்றைய தினம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பாக அமையும். இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்ம ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் மீன ராசியில் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணத்தால் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ராசி பலன் என்பது சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அதிபதி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. அந்த வகையில் புதன் பகவான் இன்றைய நாளுடைய நாயகனாக அமைந்திருக்கிறார். மேசராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன் இருக்கிறார். உங்களுக்கு முதலீடுகள் செய்யவும் இரகசியமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடவும் இந்த நாளில் சந்திர பகவானால் ஏற்பாடுகள் நடைபெறும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி கல்வி கற்பதற்கான ஏற்ற சூழ்நிலையை இந்த நாள் உருவாக்கி தரும். இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டு இருப்பதால் உங்களுக்கு உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தொழில் வகையில் இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு புதிதாக வாய்ப்புகள் தேடி வரும். இசைத்துறையில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல அமைப்பை உருவாக்கி தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் படிப்படியாக வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய நிலையை உருவாக்கி அதை தொடர்ந்து பொருளாதார ரீதியான நல்ல நிலையை நீங்கள் அடையலாம். இன்றைய தினத்துடைய உங்களது துர்க்கையம்மன் தெய்வ வழிபாடு உங்களது இன்றைய பணவரவுக்கும் குடும்ப மன மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் மீன ராசியில் சந்திரன். இன்றைய தினம் உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாகவும் லாபகரமான நாளாகவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உயர் பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் உடனான உறவுகளுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வியக்கத்தக்க அளவிற்கு
நல்ல லாபத்தை அடைவதும் தொழிலை அபிவிருத்தி செய்வது போன்ற உங்களது எண்ணங்கள் அனைத்தும் வருகின்ற நாட்களில் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது இன்றைய குரு பகவான் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் சிறப்பாக்கி தரும். மிதுனராசி அன்பர்களே, தசமஸ்தானம் என சொல்லக்கூடிய 10வது வீடாகிய மீன ராசியில் சந்திரன். பொதுவாக உங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்த சிறப்பான சந்தர்ப்பங்களை தசமஸ்தானத்தில் சென்று கொண்டிருக்கிற சந்திர பகவான் அமைத்து தருவார். அதே போல தொழிற்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சிகள் செய்ய வேண்டிய நல்ல நாளாக அமையும். அதைத் தொடர்ந்து போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிதுனராசி மாணவர்களுக்கு வந்து சேரும். சுற்றுலா தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு யோகமும் அதன் மூலம் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் அமைத்து தரும். இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. இன்றைய உங்களது ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தை ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரும். கடகராசி அன்பர்களே, பித்ருஸ்தானத்தில் மீன ராசியில் சந்திரன். உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும். எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பும் உண்டு. இன்றைய தினத்துடைய நன்மை என பார்க்கும் பொழுது 2 வீலர் 4 வீலர் வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ராசியான நாளாக அமைகிறது. உயர்கல்வி படித்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைத்து அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் நீங்கள் அடையக்கூடிய யோகம் வந்து சேரும். நீங்கள் செல்லக்கூடிய வெளியூர் பயணங்கள் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களையும் அடையலாம். உங்களில் தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேம்பாடு கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானை தெய்வ வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி இன்றைய தினம் சிறப்பாக அமையும். சிம்மராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் அஷ்டம ராசி மீன ராசி. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே சந்திரன் கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்கள். இந்த பொது பலன்களை ஒரு தனி மனித ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமாங்க, இது முக்கியமான செய்தி. உங்களது ராசி பலனை உங்களுடைய ஜாதகத்தின் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களின் இன்றைய செயல்பாடு எப்படி இருக்கும் என எதிர்பார்க்கும் பொழுது, நீங்கள் செய்யப்போகின்ற அல்லது ஈடுபடப் போகின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பணி தொடர்பாக அலைச்சல்களையும் தரக்கூடியது இந்த 8வது வீடு. உங்களுடைய வருமானம் இன்றைய தினம் எந்த வகையில் வந்து சேரும் என பார்க்கும் பொழுது, நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய நல் முயற்சியினாலேயும் உங்களுக்கு பணவரவு வந்து சேரலாம். ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் வரும் என்றாலுமே, நீங்கள் உங்களுடைய பணியில் கவனமோடு செயல்படுகின்ற காரணத்தால் உங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தை பெறுவீர்கள். அதில் தங்கு தடை இருக்காது. இன்றைய உங்களது நடராஜ பெருமான் தெய்வ வழிபாடு உங்களுக்கு 8வது வீடு தரக்கூடிய துன்ப துயரங்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழிகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மீன ராசியில் சந்திரன்.
இன்றைய தினம் கணவன் மனைவி இருவரின் அன்பு பாசம் காதல் ஆற்று வெள்ளம் போல் கரைபுரண்டோடக்கூடிய நேசமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விளம்பரங்கள் மூலமாக உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்குவீர்கள். அதே போல வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய கன்னிராசி அன்பர்களின் விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய தினம் இனிதாக நிறைவேறும். பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற கன்னிராசி அன்பர்களே, உங்களது உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து மனக்கவலைகள் எல்லாமே விலகி நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய உங்களுடைய பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதியை சிறப்பாக்கி தரும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.